ஓம் சாய்ராம். வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள், புரட்டாசி சனிக்கிழமையோட மகிமை, புரட்டாசி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் என்ன போல் இல்லத்தரசிகளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் வர கிளிப்பிங்ஸ் நம்ம வீட்டு சனிக்கிழமை பூஜையும் நவராத்திரி பூஜையோட கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதத்தை புண்ணியம் நிறைந்த மாதம்னும் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லுவாங்க. புரட்டாசி என்பது மகாவிஷ்ணுக்கு உகந்த மாதம் அப்படின்னு மக்கள் போற்றி வழிபாடு செய்கிறாங்க. புரட்டாசி மாதத்தில் தான் அம்பிகை வழிபாடு செய்யக்கூடிய நவராத்திரி, பித்ருக்களை வணங்கக்கூடிய மகாலய அமாவாசை, சிவனுக்கு உகந்த மகா சனி பிரதோஷம் அப்படின்னு நிறைய விசேஷம் ஒன்று சேர அனைத்து தெய்வங்களும் சங்கமித்து பெருமாள் காட்சி தருவதால் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய விரத தினங்கள் மிக விசேஷமாக அமைகிறது. புரட்டாசியில் விரதம் இருப்பதன் காரணம்: புரட்டாசி மற்றும் மார்கழி இரண்டுமே பெருமாளுக்குரிய மாதமாகும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய விரத தினங்களில் அந்தந்த ஒரு நாள் மட்டுமே விரதம் இருக்கிறோம். ஆனால் புரட்டாசியில் மட்டுமே மாதம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது புரட்டாசியில் மாதத்திற்குரிய சிறப்பாகும். விரதம் என்பது தெய்வத்தை நினைத்து மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி நல்வழியில் செல்வதற்கான பாதையாகவும் அமைகிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த வகையில் அசைவத்தை விடுத்து சைவத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கக்கூடிய அருமையான மாதம் இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசியில் வருகின்ற சனிக்கிழமையோட மகிமைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை நினைத்து படைத்து வழிபாடு செய்வது, தளியல் போடுவது, சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிப்பது, மேலும் பக்தியோடு விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களும் விலகி நலம் யாவும் பெறுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் பிறந்த தினம் புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் சனி பகவான் பிறந்த தினம் புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமை தோறும் எம்மை வழிபடுவோருக்கு சனியின் தொல்லை முழுமையாக நீங்கி அனைத்து செல்வங்களும் பெற்று வளமோடு வாழ்வர் என பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிறார் வேங்கடமலையில் இருந்து வேங்கட்ட பெருமாள். புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருக்கும் முறை பற்றி பார்க்கலாமாங்க. அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு ஓம் நமோ நாராயணா என்னும் திருமந்திரத்தை போற்றி வழிபட வேண்டும். நெற்றியில் நாமம் புரட்டாசியில் தினமும் தரிப்பது நல்லது. பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. வாழை இலையில் அறுசுவை காய்களோடு தளியல் படைப்பது மற்றும் மாவிளக்கு தீபம் போடுவது சிறப்பு மற்றும் ஐதீகமும் கூட. மறைந்த நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது என்பது புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசையில் சிறப்பாகும். புரட்டாசியில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தின் மகிமை: திருவோண நட்சத்திரம் என்பது பெருமாளுடைய நட்சத்திரம் என்பதால் புரட்டாசியில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் நாளில் பெருமாளை தரிசித்தால் புண்ணிய பலன்கள் யாவும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். புரட்டாசியில் தவிர்க்க வேண்டிய மற்றும் செய்யக்கூடிய காரியங்கள்: புரட்டாசியில் புதன் பகவான் ஆளக்கூடிய கன்னி ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் தோஷங்கள் உண்டாக்கும் என ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஆதலால் புரட்டாசி மாதத்தில் திருமணம், வாஸ்து பூஜை செய்வது, புதிதாக வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வது, வாடகை வீட்டுக்கு மாறுவது போன்ற நல்ல காரியங்களை தவிர்க்க வேண்டும். இப்போ புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடியதை பற்றி பார்க்கலாம். புரட்டாசி மாதத்தில் 60ஆம் கல்யாணம், வளைகாப்பு, காது குத்துதல் போன்ற நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்யலாம். புரட்டாசி மாதத்தில் திருப்பதி செல்லும் பக்தர்களும் பலன்களும் இதை பற்றி பார்த்துட்டு இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன்.
திருப்பதியில் அமைந்துள்ள ஏழுமலையான் கோவில் என்பது பெருமாள் எழுந்தருளியுள்ள புண்ணிய மலையாக புகழ்பெற்று விளங்குகின்ற ஒரு ஸ்தலமாகும். ஏராளமான மக்கள் திருப்பதி கோவிலுக்கு புரட்டாசியில் விரதமிருந்து செல்கின்றனர். ஸ்ரீனிவாசன், நாராயணன், கோவிந்தன், ஸ்ரீ வேங்கடவன் என பல பெயர்களில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் அழைக்கப்படுகின்றார். அப்படிப்பட்ட புகழ் பெயர்களை தாங்கி நிற்கும் பெருமாளுக்கு திருப்பதி ஸ்தலத்தில் புரட்டாசி மாதம் 10 நாட்கள் தொடர்ந்து மிகவும் கோலாகலமாக பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. இந்த பிரம்மோற்சவத்தின் போது ஹம்ச வாகனம், சிம்ம வாகனம், அனுமந்த வாகனம், புஷ்ப வாகனம், கருட வாகனம், முத்துப்பந்தல் வாகனம், தங்கத்தேர் என்று பல வாகனங்களில் வெங்கடேச பெருமாள் எழுந்தருள்வார். வருடம் முழுவதும் திருப்பதி மலைக்கு பக்தர்கள் சென்றாலும் புரட்டாசி மாதம் விரதமிருந்து பக்தர்கள் செல்வது புரட்டாசி மாதத்திற்குரிய தனி சிறப்பாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.